வண்டலூர் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெட்ரோல் குண்டுகள் வீசியும் ஆரிவாளால் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடிய ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிய சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காரில் சென்று கொண்டிருந்த போது பெட்ரோல் குண்டுகளை வீசியும் ஆரிவாளால் சரமாரியாக வெட்டியும் படுகொலை செய்யப்பட்ட திமுக ஒன்றிய செயலாளர் இவர்தான். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆராமுதன். இவர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளராகவும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவராகவும் இருந்து வந்தார். மேலும் வண்டலூர் மேம்பாலம் அருகே திமுக அலுவலகமும் நடத்தி வந்தார். இந்த நிலையில் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி வண்டலூர் மேம்பாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளம்பர பேனர்கள் வைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது அங்கு வந்த ஆராமுதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் அவரது கார் மீது அடுத்தடுத்து 2 பெட்ரோல் குண்டுகளை வீசி உள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஆராமுதன் காரில் இருந்து இறங்கி அங்கிருந்து தப்பிக்க முயன்றுள்ளார். ஆனால் அதற்குள் அவரை சுற்றி வளைத்த மர்ம நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆராமுதனை மீட்டு வண்டலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இந்த படுகொலை சம்பவம் குறித்து மன்னிவாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட வேளையில் திமுக பிரமுகர் வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் உள்பட யாருக்குமே துளி அளவும் பாதுகாப்பு இல்லை என்பதையும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளதையும் இந்த படுகொலை சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்றால் மிகையல்ல.